அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இதோ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதோ இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள பாடம் என்னன்னா, அந்த காய்க்காத அத்தி மரம். அதாவது வாய்ப்பு கொடுக்குறாரு, அத்தி மரத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. இன்னொரு வாய்ப்பு. ஒரு தோட்டக்காரர் வந்து தன்னுடைய தோட்டத்துக்கு வராரு. திராட்சை தோட்டம். அங்கே ஒரு தோட்டக்காரர் இருக்கார். அந்த தோட்டத்துக்கு வந்து எல்லா மரத்தையும் பார்க்குறாரு. நல்லா இருக்குது, நல்லா கனி கொடுக்குது, நல்லா இருக்குது. ஆனால் ஒரு அத்தி மரம் மட்டும் கனி கொடுக்கல. தொடர்ந்து 3 வருஷமாக வந்து பார்க்குறாரு. 3 வருஷமாக அந்த மரம் கனி கொடுக்கல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தோட்டக்காரனை கூப்பிட்றாரு. இந்த மரம் பார்க்க பசுமையாக இருக்குது, ஆனால் கனி கொடுக்கல, இதை வெட்டி போட்டுடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த தோட்டக்காரர் என்ன சொல்கிறாரு, ஐயா இந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த வருஷம் நான் சுற்றி கொத்தி நல்லா உரம் போட்டு இந்த வருஷம் ஒரு முயற்சி பண்ணுறேன். இந்த வருஷமாக இது கனி கொடுக்கலன்னா நானே வெட்டிடுறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அந்த தோட்டக்காரன் வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த தோட்டக்காரர் எஜமான் வந்து அந்த தோட்டக்காரனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போ பாருங்கள், இது வந்து லூக்கா 13வது அதிகாரம் 6லேருந்து 9 வசனங்களில் இருக்குது. இப்போது அந்த வாய்ப்பு கொடுக்கறது தான் பெரிய விஷயம். நம்மளும் வந்து நிறைய பாவம் பண்ணியிருக்கோம், தெரிஞ்சு தெரியாமல். இப்போ நானும் என்னையே சொல்கிறேன், உங்களையும் சொல்கிறேன். இது எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம தெரிஞ்சு தெரியாமல் சாத்தானுடைய பிடியில் சிந்தனையாலும் சரீரத்தாலும் ஆத்மாவாலும் ஆவினாலும் எண்ணங்கள்னாலும் நிறைய பாவம் பண்ணியிருக்கோம். ஆண்டவர் வந்து அந்த ரோமருங்க வந்து ஆண்டவரை அடித்தாங்க பார்த்தீங்களா? அது வந்து அவங்க தெரியாமல் அடித்தாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சிட்டே நம்ம அவரை நிறைய அடிச்சிருக்கிறோம். நானும் அடிச்சிருக்கிறேன், நீங்களும் அடிச்சிருப்பீங்க. அப்போது நம்ம தெரிஞ்சே என்ன பண்ணுறோம், தப்பு பண்ணுறோம். ஸோ ஆண்டவர் கொடுக்குற அந்த வாய்ப்பில் நம்ம மனம் மாறிடணும். மனம் மாறி ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பை அவர் நாமத்தை மகிமைப்படுத்த பயன்படுத்தணும். இப்போ ஊழியக்காரங்களை எடுத்துக்கங்க. ஊழியக்காரங்க நல்லா கஷ்டப்பட்டு வருவாங்க, வந்து கொஞ்சம் பசுமையாகிடுவாங்க. பசுமையாகி தூரத்துலேருந்து பார்க்கும்போது மரம் பசுமையாக இருக்கும், கிட்ட வந்து பார்க்கும்போது கனி இருக்காது. அப்போ அந்த கனி இல்லைன்னா அந்த மரத்துக்கு என்னாச்சு, அந்த மதிப்பே கிடையாது இல்லையா? அப்போது அந்த ஊழியக்காரங்க ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கேயே நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் கனி கொடுக்க மாட்டாங்க. இப்போது நம்ம ஒரு மரம் வளர்க்குறோம், அது ஒரு வருஷத்துக்காக கனி கொடுக்குது இல்லையே, வருஷம் கனி கொடுக்குது இல்லை? வருஷம் இந்த வருஷம் கனி கொடுக்கும், அடுத்த வருஷம் மறுபடியும் பூ பூக்கும், கனி கொடுக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் பூ பூக்கும், கனி கொடுக்கும். அப்போ அதை பார்க்குறவங்க அண்ணாந்து பார்ப்பாங்க. இந்த மரத்துக்கு அதுவும் அதில் ஒன்று அந்த கனி டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, ஐயோ இந்த மரத்துக்கு கனி சூப்பராக இருக்கும், அந்த வீட்டுக்கார மனுஷன் எங்களுக்கு ஒரு 2 பழம் கொடுங்க, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி நம்ம ஊழியம் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து ஒரே இடத்துல நின்றுடக்கூடாது. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். வருஷம் எப்படி அந்த மரம் கனி கொடுக்குதோ அந்த மாதிரி நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நின்றக்கூடாது. இப்போது எஸ்தர் அம்மா கூட அந்த எஸ்தர் பாகமத்தில் அந்த யூதர்களை கொல்ல சொல்லி ஆமான் வந்து அந்த சட்டம் போடும்போது மொர்தெகாய் போய் எஸ்தர்கிட்ட சொல்லுவார், எஸ்தர் நீ அர்சர்கிட்ட போய் நீ இதுக்கு தேவையான விஷயங்களை நீ செய்யலைன்னா ஆண்டவர் உன்னை விட்டுட்டு வேறு யார் மூலியமாக செய்வார் அப்படின்னு. ஏன்னா அந்த யூத குலத்தில் தான் ஏசப்பா வருவார். ஏன்னா அவன் யூதர்களை அழிக்கிறதுக்கு ஆமான் வந்து திட்டம் போட்டிருப்பான். அதுக்கப்புறம் அவங்களையும் முயற்சி பண்ணி தான் அந்த யூதர்களை காப்பாற்றினாங்க. அதான் எஸ்தர் ஆகும். அப்போது நம்மளும் வந்து கனி கொடுக்கலன்னா ஒரு இடத்துல நின்றுட்டேன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்களே பாருங்கள், மரம் வந்து கனி கொடுக்கலன்னு வச்சிங்களேன். இப்போ மரம் கனி கொடுக்காம இருந்துச்சுன்னா அந்த மரத்தை நீங்களே என்ன பண்ணுவீங்க, வேண்டாம் இது வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சி எடுத்து போட்டுருவீங்கள்ல. அந்த மாதிரி நம்மளும் கனி கொடுக்கலன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், எடுத்து போட்டுருவார். இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாருங்க.
எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு வாய்ப்பு கொடுப்பார். நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும். நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்து தெரிஞ்சுக்கிட்டே நம்ம வந்து கனி கொடுக்காமல் இருக்கிறோம். அந்த ரோமர்கள் கூட கிறிஸ்துவ தெரியாமல் தான் அடித்தாங்க. அவர் ஒரு கைதி அப்படி அப்படின்னு. ஆண்டவர் அதை சொல்கிறார், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறவர்களை மன்னியுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நம்ம பாருங்கள், ஜீசஸ் யாருன்னு தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம், அடிக்கிறோம். நான் அடிச்சிருக்கேங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டே நிறைய அடிச்சிருக்கேன் அவரை. அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். அதனால் தயவுசெய்து நம்ம கடவுள் கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்தி அவருக்கு கனி கொடுக்குறோம். கனி கொடுத்துட்டு அவரை மகிமைப்படுத்தணும். இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து அவரை மகிமைப்படுத்தணும். கிறிஸ்தவர்களுக்கு இது ரொம்ப முக்கியங்க. ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஊழியக்காரர்கள் வந்து இது அவங்களுடைய கடமை. ஏன்னா ஆண்டவருடைய சேவை செய்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. இதை அவங்க செஞ்சே ஆகணும். அவங்க வேதத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க நின்றுடவே கூடாது. எப்படி வந்து காற்றாற்று வெள்ளம் வந்து அடிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் கடந்துட்டு வந்து ஒரு இடத்துல தெளிஞ்ச நீராக நிற்குமோ, அந்த மாதிரி அவங்க இதை சொல்லிக்கிட்டே வரணும். சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துல தெளிஞ்ச நீராக நிற்கணும். நிற்கும்போது எல்லா ஜீவன்களும் அதில் வந்து எல்லா உயிர்களும், மீனாக இருக்கட்டும், கொக்காக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், எவ்வளோ உயிர்கள் உங்களுக்கு இப்போ தெளிஞ்ச தண்ணியில் இப்போ குடிக்கக்கூட யூஸ் பண்ணோம். சுற்றி மரங்கள் இருக்கும், பசுமையாக இருக்கும். அந்த மாதிரி அதை சுற்றி, அந்த நீரை சுற்றி நிறைய செடிகள், அது தண்ணிக்குள்ளேயும் செடி வளரும். அந்த மாதிரி நம்ம வந்து ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே ஓடுற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். கனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கிறிஸ்துவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவர் கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு நம்ம என்ன தேவையோ அந்த முயற்சி எடுக்கணும். நம்ம எங்கேயும் நின்றுடக்கூடாது. கனி கொடுக்காமல் இருந்துடக்கூடாது. கிறிஸ்தவர்களே, தயவுசெய்து கனி கொடுங்க. விசுவாசிகளே, தயவுசெய்து கனி கொடுங்க. நீங்கள் கொடுக்குற கனியில் தான் அவருடைய நாமம் மகிமைப்படும். அப்போ தான் பிற இனத்தார் வந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக.